அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேங்க. நம்ம வாங்கின பொருளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, நமக்கு எப்படி பொருள் வந்திருக்கு, இதை பற்றின ஹானஸ்ட் ஃபுல் ரிவ்யூ தாங்க இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பசங்களுக்கு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்கேங்க. ஹாட் பேக் மாதிரி இருக்கிற மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இது நமக்கு நியர்பை இருக்கிற ஸ்டோரில் தான் நான் வாங்கினேன். இதே பாக்ஸ் ஆன்லைன்லேயும் இருக்குங்க. ஆன்லைனில் இருக்கிற ப்ரைஸை விட எங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளுடைய ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. சரி நம்ம இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன்னா, இடப்பட்ட நேரத்தில் தான் நான் வாங்கினேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இது ஸ்கூலே தொலைஞ்சு பாதி மாதங்கள் போயிடுச்சு, இப்போ இதை நீங்கள் காட்டுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஸ்கூல் திறந்தப்போ பழைய டிஃபன் பாக்ஸ் தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது தொலைச்சிட்டாங்க. அதனால இப்போ புதுசு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி அதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன். இது நமக்கு ஒரு அடுக்கு இருக்கிற மாதிரி பாக்ஸ் தாங்க. நமக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அதுக்கு மூடி நமக்கு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஒரு சட்னி வச்சுக்கலாம், இட்லி வச்சோன்னா, இல்லை நமக்கு உள்ளே ரைஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா வெஞ்சரம் நம்ம அதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம். மில்டன் பிராண்டுங்க, செம்ம குவாலிட்டி. நல்ல ஹாட் சூடு பிடிக்குது. நமக்கு இப்போ காலையில் நம்ம சமைச்சு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு மதியம் வரைக்குமே நல்லா சூடாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 440ங்க. ஆன்லைனில் செக் பண்ணேன். அதை விட நமக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் கம்மியாக இருந்ததுனால நான் இதே வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் கலர் ஆப்ஷனும் நிறையா இருக்குதுங்க. நமக்கு 2 பசங்க, நான் 2 கலரில் வாங்கியிருக்கேன். அடுத்து நான் மீஷோலேருந்து ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வாங்கியிருக்கேங்க. கிளாஸில் பேக்கிங்கெல்லாம் நமக்கு நல்ல சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம கிளாஸில் வாங்கியிருக்கோங்கிறனால அது எப்படி வரும்னு சொல்லி கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துச்சு. பட் நமக்கு சேஃபாக வந்துச்சுங்க. உள்ள வெளியில் ஒரு கவரு, உள்ள ஒரு கவருன்னு சொல்லிட்டு உள்ளே நமக்கு பபிள் ட்ராப் பண்ணியுமே இருந்துச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஒரு 2 கலரில் நமக்கு இருக்குங்க. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆக போகுது. நல்ல பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா கனமாகவே இருந்துச்சு. நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி நமக்கு நல்ல பொருள் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. யூஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியலங்க. பிற்பாடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்ப்ரே பண்ணுற கையில் அமுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மந்த்லேயே, இப்போ 2 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஆனால் இப்போ எனக்கு அது உடஞ்சிருச்சு. ஒரு நாள் நம்ம சாதாரணமாக ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அது டக்குன்னு கிளிப் ஆகி உடஞ்சி போச்சு. இப்போ நமக்கு அது யூஸே இல்லாமல் தான் இருக்குது. இது வாங்குறவங்களா இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா எனக்குமே இவ்வளோ குவாலிட்டி இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியலை. இல்லை நமக்கு தான் உடஞ்சிருச்சா அப்படிங்கிறது தெரியலை. நான் பாட்டிலெலாம் கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி நான் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்தி சுடுறதா இருக்கட்டும், தோசை சுடுறதா இருக்கட்டும், நம்ம எண்ணெய் எடுத்து ஊற்றுறதை விட இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்ப்ரே அமுக்கிறது இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு அது உடஞ்சி போச்சு. எனக்கு தான் இப்படியா, இல்லை மற்றவங்களுக்கும் இது மாதிரி இருக்குதா, நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு வாங்கியிருக்கிறவங்க யாராவது இருந்தீங்க பார்க்குறீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நான் வாங்கும்போது எனக்கு ஒரு 125 ருபீஸ்க்கு நான் வாங்கினேங்க. இப்போ இது எவ்வளோ இருக்குதுங்கிறது எனக்கு தெரியலை. அடுத்து நான் மீஷோவில் நட்ஸ் கட்டர் வாங்கியிருக்கேங்க. இதுவுமே நமக்கு தேவையாக இருந்துச்சு. நம்ம பேக்கிங் ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இது தேவைப்படுறதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக நமக்கு நல்லா சாப் பண்ணி கொடுத்துரும்னு சொன்னாங்க, நட்ஸ் எல்லாம் ஈஸியாக. சரி நம்ம இது ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. வாங்கும்போது இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு 1 or 2 மந்த் நல்லா இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது எனக்கு உடைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இது என்ன தான் நம்ம பண்ணி வச்சாலுமே பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டே தான் வருது. மறுபடியும் நம்ம எல்லாமே செட் பண்ணி நம்ம திருவி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுவுமே எனக்கு ப்ராடக்ட் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம வாங்கும்போது சூப்பராகவே ஒர்க் ஆச்சு. பாதாமாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சாப் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப மெல்லிஸாகவே சாப் பண்ணி கொடுத்துச்சு. பட் ஆனால் லைஃப் இருக்குது, ஆனால் லைஃப் எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. நீங்கள் வாங்கி யாராவது வெகு நாள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இப்போ ரீசெண்டாக வாங்கின பொருட்கள் எல்லாமே ரொம்ப டவுன்ஃபாலாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் எல்லா பொருளுடைய குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது. ஆனால் போக போக அது நமக்கு குவாலிட்டி சரியில்லாமல் தான் இருக்குது. இப்போ வர்ற பொருட்களே இப்படித்தானா, இல்லை நமக்கு தான் இப்படி ஆகுதான்னு எனக்கே ரொம்பவே ஃபீல் ஆகுதுங்க.
இப்போ ஆரம்பத்தில் நான் வீடியோ எடுத்தேன் இது, அதனால தான் உங்களுக்கு வந்து அதை எனக்கு நல்லா காட்ட முடியுது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது நான் வீடியோ எடுக்கலை. ஆக்சுவலாக இப்போ எனக்கு உடஞ்சே போச்சு, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இனிமேல் எப்போவுமே எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி உங்களுக்கு வெகு நாள் கழித்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டேங்க. அடுத்து நான் இப்போ பார்க்க போகிறது வந்து இதுவுமே நம்ம மீஷோவில் தாங்க வந்து வாங்கினோம். மீஷோவில் வந்து ஏர் டைட் வந்து நம்ம கண்டெய்னர் செட்டு பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. ஒன்று வாங்கினா பை 1 கெட் 1 ஆஃபரில் வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கும்போதும் சரி இப்போ வரைக்குமே வந்து சரி ரொம்பவே வந்து குவாலிட்டியாக இருந்துச்சுங்க. நம்ம வாங்கின பொருள் எல்லாமே வந்து குவாலிட்டி மோசம்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அது மூடியாக இருக்கட்டும், துடைக்கிறதா இருக்கட்டும், நமக்கு நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு. நமக்கு பாக்ஸுமே கூட இது வந்து 4 ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி பாக்ஸுங்க. உங்களுக்கு 4 பார்ட்டிஷன் வரும் நமக்கு. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நீங்கள் நட்ஸு கொட்டி வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பயிர் வகைகள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற இது வந்து நமக்கு இப்படி தாங்க இருக்கும். நம்ம வந்து இல்லை மொத்தமாக நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 பார்ட்டிஷனாகவே யூஸ் பண்ணலான்னு தாங்க இருக்கேன். ஒன்று பருப்பு வகைகளாகவும் இன்னொன்று வந்து நம்ம நட்ஸுமே போட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து நமக்கு நல்லா ஏர் டைட்டாகவே இருக்குங்க. இது நமக்கு நல்ல ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசரும் கூடங்க. நம்ம ஒவ்வொன்றா திறந்துட்டு இருக்க தேவையில்லை. இப்போ நட்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நம்ம இதில் ஒரு பாக்ஸை திறந்தோன்னா எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பயிர் வகைகளுமே நம்ம ஒரு பாக்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எல்லா பயிர் வகைகளுமே இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் வந்து ஒன்று வந்து பயிர் வகைகளுக்கும் இன்னொன்று வந்து நட்ஸுக்கும் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. இது எனக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. நமக்கு எது வேணுமோ அது மட்டுமே திறந்துக்கிற மாதிரி வந்து சின்ன வந்து ஒரு மூடி மாதிரி கிளிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வச்சு நம்ம எடுத்துக்கிற மாதிரி ரொம்பவே இந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பை 1 கெட் 1ல வந்து நம்ம இது வாங்கியிருக்கோம். நான் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து 199 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏர்டைட் கண்டெய்னர் வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து வந்து நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கேல் வந்து வாங்கியிருக்கேங்க. நம்ம ஃபுட்டெல்லாம் நம்ம அளந்து எடுத்துக்கிற மாதிரி. இது ஆக்சுவலாக நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா நம்ம வந்து பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காக நமக்கு வந்து வெயிங் ஸ்கேல் வந்து தேவைப்பட்டுச்சுங்க. அதுக்காக நான் இது வாங்கினேன். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 199. இது வந்து நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினதுங்க. குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 6 மந்த் ஆக போகுது இது நான் வாங்கி. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3-4 மந்த்துக்கு ஒரு பேட்டரி மாற்றுற மாதிரி தாங்க வருது. எனக்கு அவ்வளோ லாங் லைஃப் வந்து இது எனக்கு கொடுக்குது. இது நம்ம எந்த அளவு யூஸ் பண்ணுறோங்கிறது பொறுத்துமே பேட்டரி லைஃப் வருங்க. ஏன்னா பேட்டரிங்கிறதுக்காகவே நிறைய பேர் வாங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக இதை நான் சொல்கிறேன். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு இப்போ வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். இது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு வெயிட் லாஸில் ஃபுட்டை அளவு பண்ணி எடுத்துக்கிறவங்களுக்காக தான் இது வந்து நமக்கு அதிகம் யூஸ் ஆகுது. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு கப்போ ஒரு தட்டையோ பவுலோ எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த டேருன்ற ஆப்ஷனு அதில் இருக்குங்க. அமுக்கணும் அப்படின்னா எல்லாமே 0க்கு வந்துடும். இப்போ இதில் நம்ம என்ன வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். இப்படி தாங்க வந்து இது நம்ம ஒர்க் பண்ணுறது. இதில் வந்து நமக்கு மோடுன்ற ஆப்ஷனுமே இருக்குங்க. அது வந்து நம்ம கிராம் கணக்கில் வந்து எடுக்கிற மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் வந்து நமக்கு காட்டும். இது வந்து பேக்கிங்காக நமக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து இந்த பெரும்பாலும் இந்த மோட் ஆப்ஷன் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து டேர் ஆப்ஷன் அமைக்கி நாம் அளந்து எடுத்துக்கிறது அவ்வளவுதான். நமக்கு இதில் நல்ல யூசஸ் இருக்குது. பேக்கிங்லாம் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வெயிங் ஸ்கேல் தேவைங்க. அதனால வந்து இந்த ஸ்கேல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. குவாலிட்டி நல்லா இருக்குது. லாங் லைஃப் எனக்கு வருதுன்னே சொல்லுவேன். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட உங்களுக்கு முடியுது. கண்டிப்பாக நான் கொடுத்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படி குவாலிட்டி ஆன்லைனில் வாங்கும்போது வந்துச்சு அப்படின்ற ரிவ்யூமே உங்களோட ஹானஸ்ட்டாக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் பொருட்கள் வாங்கும்போது வந்து நல்லா சேஃபாக பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு புது வீடியோவோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.